ஹலோ காய்ஸ், என் பேர் சங்கர். நான் sidp ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்டில் எங்களுக்கு 3 ஐடியா வந்தது. அந்த 3 ஐடியாவுக்கு பீக் முறையில் நாங்கள் செலக்ட் பண்ண அதோட பேப்பர் தான் இது. எங்களோட டீம் நேம் வந்து எஸ்கே. நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை எப்படி செலக்ட் பண்ணோன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க கண்டக்ட் பண்ண ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணும்போது ஃபைண்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அதில் எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்க கார்பேஜ் ஒரு இதாகவும் தெரிஞ்சது, ஆக்சிடென்ட் தெரிஞ்சது. அதோட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னா அது வந்து எங்களுடைய சைக்கிளை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான். முதல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்த ப்ராப்ளம் எல்லாம் ஒவ்வொன்றா நான் விளக்கிடுறேன். முதல்ல எங்களை சுற்றி உள்ள அந்த கார்பேஜ் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சது. அதை வந்து நாங்கள் அங்கங்கே எரிக்கிறத பார்த்தோம். அதை எரிக்கிறத பார்த்தப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சோலார் பேனல் தான் தோணுது. சோலார் பேனல் வந்து ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு குப்பை தொட்டியில் வச்சு அந்த குப்பையை எரித்து அதை சுற்றி சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம கரண்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் எரிச்ச டாக்ஸிக் கேஸஸ்லாம் வெளியே வரும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு ஏர் ப்யூரிஃபையரை செட் பண்ணிட்டோம்னா அது அந்த டாக்ஸிக் கேஸஸ்லாம் வர்ற ஏரை வந்து அதை ப்யூரிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துரும். எங்களுக்கு போதுமான அளவு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சா இந்த ப்ராஜெக்டை எங்களால் கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும். நாங்கள் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். எஃபெக்ட், இது நம்ம சொசைட்டியில் எவ்வளோ எஃபெக்டாக காமிச்சிருக்குன்னா அதுக்கும் 5 பாயிண்ட் கொடுத்தோம். அச்சீவபிலிட்டி, இந்த ப்ராப்ளமை எங்களால் ஓவர் கம் பண்ணுறதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதில் சரியாக கிடைக்கல. எங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் அதிகமாக இருந்ததுனால எங்களால் இதை சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை பற்றின இந்த ஐடியாவோட நாலேஜ் வந்து எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் இதை வந்து 15 கடைசியாக ரேட்டிங் செஞ்சோம். அதுக்கடுத்து நான் ரோடு ஆக்சிடெண்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சிடெண்ட்ஸை எப்படி தடுக்கலாம் நாங்கள் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ஆப்ஸ்டக்கிள் அவாய்டர் அல்லது இந்த குடிச்சிட்டு ஓட்டுறது, இதெல்லாம் ஆக்சுவலாக சொசைட்டிலே நிறையா வந்திருந்தது. அதனால் இதுக்கு ப்ரிஃபரன்ஸே நாங்கள் 3 தான் கொடுத்துருந்தோம். நம்ம சொசைட்டிலே அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு 4. அப்புறம் எங்களால் இதை செய்ய முடியும், ஏன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு ரோபாட்டிக் லேப் இருக்குது. அதனால் அதோட அச்சீவபிலிட்டிக்கு 4 கொடுத்துருந்தோம். எங்களுக்கு அதை பற்றின கோடிங் நாலேஜ் எல்லாமே இருந்ததுனால மொத்தமாக இதுக்கு 15 பாயிண்ட் நாங்கள் ரேட்டிங் கொடுத்தோம். கடைசியாக சைக்கிள் மெயின்டெனன்ஸு, அதாவது இதுதான் நாங்கள் எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யப்பட்ட ஒரு ப்ராப்ளம்னே சொல்லலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் 4 கொடுத்தோம். எங்கள் மேலே அது காமிக்கிற எஃபெக்ட்டுக்கு 4 கொடுத்தோம். அதை எங்களால், அதாவது அந்த ப்ராஜெக்டை எங்களால் செய்ய முடியுமா, எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாத்துப்படியும் அது 5 இருந்தது. எங்களுக்கு அதோட ஐடியாவும் ரொம்ப தெளிவாக இருந்தது. அதனால் இது 2த்துக்கும் 5 கொடுத்து மொத்தம் இது 18 புள்ளிகளை பெற்றது. இப்படி தான் நாங்கள் எங்களுடைய ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணோம். கடைசியாக நாங்கள் செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து செல்ஃப் ரீசார்ஜிங் சைக்கிள். அதாவது நீங்கள் சைக்கிள் மெயின்டெனன்ஸுன்ற ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அது. ஃபஸ்ட்டு சைக்கிள் மெயின்டெனன்ஸ்னால் என்ன, அதாவது சைக்கிளுக்கு காற்றடைக்கிறது தான் முக்கியமான சைக்கிள் மெயின்டெனன்ஸ். நம்ம வாரம் சைக்கிள் காற்றடைச்சிட்டாலே சைக்கிள் முக்கால்வாசி ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அந்த சைக்கிள் அடிக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா, இப்போ எங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 8:30க்குள்ளே உள்ளே இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு ஃபைனும் உண்டு. 2 ஹெச்எம் சாரும் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க, எங்கள் கிளாஸ் சாரும் ஃபைன் போடுவாங்க. நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது தூத்துட்டும் போகணும். இப்படிலாம் இருக்கும்போது எங்களால் காலையில் சைக்கிள் கடைகள் ஓப்பன் பண்ணுறது 9:30க்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டுருக்கோம். அதனால் எங்களோட சைக்கிளை சரியான நேரத்துக்கு எங்களால் காற்றடைக்க முடியலை. காற்றடைக்காதனால அதோட டயர்லாம் சீக்கிரமாகவே பழுதடைஞ்சு போயிடுது. இந்த ப்ராப்ளம் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் நான் விசாரித்தேன், இன்டர்வியூ பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் எங்களுக்கும் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமாக வெளியூர் போகிற பசங்க காலையிலேயும் வேகமாக வரணும், சாயங்காலமும் வீட்டுக்கு சீக்கிரமாகவே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு நிறைய சைக்கிள் கடைகள் திறக்கிறதே கிடையாது. என்னதான் இந்த மாதிரி பசங்க சாயங்காலம் ரொம்ப வேகமாகவே கிளம்புனாலும் அங்கே சைக்கிள் கடைகள்லையும் காற்றடைக்கணும்னா ரொம்ப நேரம் நிப்பாட்டி தான் அடைக்கிறாங்க. இதனால் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளமெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஒர்க்கிங் மாடலோட இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் எங்களோட ஒர்க்கிங் மாடல்.
இதை வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம நார்மல் சைக்கிளில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதோடைய அந்த பெடலை வந்து நம்ம மேலேருந்து அழுத்தம் கொடுப்போம். மேலேருந்து மிதிக்கும்போது அது கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். நம்ம கீழே போகும்போது அந்த பெடலில் வந்து நம்ம காலை வந்து இப்படி ஒரு சுழட்டி பின்னாடி கூட கொஞ்சம் இழுப்போம். அந்த மாதிரி இழுத்து அதுக்கடுத்து தான் மேலே திரும்பவும் கொண்டு வருவோம். இதே இதை தான் நாங்கள் இங்கேயும் பயன்படுத்தியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஸ்ரிஞ்சை வந்து நம்ம ஏர் பம்புன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த ஏர் பம்போட இதை மேலே ஏற்றி வச்சுட்டு நம்ம அழுத்தி முன்னாடி கொடுக்குறது மூலமாக நம்மளோட சைக்கிள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். நம்ம பின்னாடி போகும்போது அந்த ஏர் பம்போட வாயை பிடிச்சி பின்னாடியாக்கில் அதே மாதிரி பெடலை மிதிக்கிற மாதிரியே மிதித்தாலும் நமக்கு அது பின்னாடி அந்த வெளியே உள்ள ஏரை இதுக்குள்ளே கொண்டு போகும். பிறகு திரும்பவும் நம்ம மிதித்து இதே மாதிரி செஞ்சுட்டு நமக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறோம். ஒரு டயருக்கு எவ்வளோ காற்று வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம மிதிக்க அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிரும். அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அதுலேருந்து நமக்கு தேவைங்கிறப்ப ஒரு பின் மூலமாக நம்ம காற்றை சைக்கிளுக்கு ஏற்றிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இதில் வந்து நீங்கள் பின் அந்த மிதிக்கிற அந்த பாக்ஸோட பின்னை சேர்ந்துருக்கீங்களா, நம்ம மிதிக்க காற்று வெளியே போகாதா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்ம அங்கனக்குள்ளே வந்து ஒரு தடுப்பை வச்சுக்கிறணும். வச்சதுக்கடுத்து நமக்கு எப்போ அந்த இதில் நம்ம டயரில் காற்று கம்மியாகுதோ அப்போ அந்த தடுப்பை எடுத்து விட்டுட்டு இந்த பின்னை நம்மளோட டயரில் மாட்டி நம்ம காற்று அடைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், எதுக்கு நம்ம சைக்கிளில் போய் இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போவே நம்ம வண்டிகள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால, பெட்ரோல் டீசல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஓசோன் லேயரில் ஓட்டை விழுறது, குளோபல் வார்மிங் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் பேட்ரி வண்டியெல்லாம் தரமான பேட்ரி வண்டினால 2 லட்சம் ஆகுது. பேட்ரி வண்டி வாங்க முடியாதவங்க சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ காற்றடைக்கிறோட காசும் ரொம்ப ஏறும். இதே நம்ம இந்த மாதிரி இது வந்து சும்மா ஒரு மாடல் மட்டும்தான். இதை நம்ம பெரிய லெவலில் பண்ணோம்னா காற்றடைக்கிற காசுலேருந்து நிறைய இதை நம்ம மிச்சப்படுத்தலாம். அப்புறம் இது வந்து வெறும் ஒரு பேப்பர் ப்ரோட்டோடைப் தான், அதாவது மார்க்கப் ப்ரோட்டோடைப் தான். இதை நம்ம பெரிய லெவலில், அதாவது உண்மையான சைக்கிளில் இதெல்லாம் நம்ம செய்யும்போது இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம நாட்டுக்கு இது பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதை வந்து நம்ம மேனுவலாகவே பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவையே கிடையாது. பேட்ரி அந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜியும் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. அதே மாதிரி நம்ம இதை வந்து ஃபுல்லாக இதே மாதிரி இந்த மாதிரி மேலங்கிலேயே மிதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாக்ஸ் நிறையிற வரைக்கும் மிதிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த பாக்ஸ் நிறைஞ்சோடனே இதுவே மிதிப்படாது. அந்நேரம் நம்ம நார்மலான சைக்கிள் ஓட்டுற மாதிரியே ஓட்டிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி ஒரு செட்டிங்கை அந்த பக்கமும் வச்சுட்டு அதை நம்மளால் முன்வீலுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.